الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்த வழிகாட்டுதலின் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஆரம்பத்தில் கூறியதை நானும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஃபர்து ஐனான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக அந்த ஜும்ஆவினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கேட்பதற்காக ஆவலுடன் இறையச்சத்தோடும் இஹ்லாஸோடும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் சக்கீனத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவனாய், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு முதலாய் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்து இன்று வரை எண்ணிலடங்காத மார்க்க விளக்கத்தின் நிகழ்ச்சிகள், எண்ணிலடங்காத குர்ஆனிய விளக்க வகுப்புகள், தஃப்சீரினுடைய விளக்க நிகழ்ச்சிகள், ஹதீஸினுடைய விளக்க மாமேடைகள், மார்க்க சொற்பொழிவுகளின் சாரம்சங்கள் என்பவற்றை கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இவ்வாறான மார்க்க விளக்கத்தின் மாமேடைகளும் மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதன் ஒரே நோக்கம் மக்களுடைய உள்ளங்களிலே இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே இஹ்லாஸ் என்ற உள தூய்மையை மேலதிகரிக்க செய்ய வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே ஈமானிய பலத்தையும் நலத்தையும் வளத்தையும் அதிகரிக்க வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே தக்வா என்ற இறையச்சத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே தவிர ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவதற்கோ, கேட்பவற்றை அப்படியே புறந்தள்ளிவிட்டு செல்வதற்கோ நிகழ்த்தப்படுவதில்லை என்பதை எம்முடைய உள்ளங்களிலே ஆரம்பமாய் ஆழமாய் பதிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, பேசப்பட்ட இந்த உரையிலும் கூறப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் இதற்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கையிலே கேட்ட கேள்விப்பட்ட வாசித்த படித்த விடயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தன்னருள் மரியாம் திருமறையிலே சூரத்து தாரியாத்திலே வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுவீராக, ஞாபகமூட்டல் இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று கூறிய காட்டிய அந்த வசனத்துக்கிணங்க பிரயோசனத்தை எதிர்பார்த்தவர்களாக மீன்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் கேட்ட விடயங்கள் இருந்தாலும் செவித்தாழ்த்தி அமைதியாக கேட்டுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, ஜும்மாவினுடைய ஹுத்பா நிகழ்த்தப்பட்டது. யாருக்காச்சும் தெரியுமா இன்றைக்கு என்ன விஷயம் சாரம்சமாக சொல்லப்பட்டுச்சுண்டு? ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை வச்சு நாங்கள் கிரகிச்சு கொள்ளலாம். பேசப்பட்ட உரை எது சம்பந்தமாக நிகழ்த்தப்பட்டது? ஜஸ்ட் ஒரு வார்த்தையை கொண்டு ரிமைண்ட் பண்ணுங்க. என்னது? வெரி குட். திருமணத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் திருமணத்திற்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், திருமணத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய முக்கியமான விடயங்கள் பற்றி கூறப்பட்டது இந்த ஹுத்பாவிலே. அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனாக படைக்கப்பட்டார்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அல்லாஹ் தஆலாவும் கூட
பிற்காலத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரமும் கூட ஏராளமான விடயங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன, ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன, செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றோம். ஏராளமான விடயங்கள் தடை செய்யப்பட்ட, ஹராமான, தடுக்கப்பட்ட, செய்யக்கூடாத காரியங்களாக கூறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகத்தினுடைய முதல் படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இந்த திருமணம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கிய, ஹலாலாக்கிய, விரும்பிய, ஏவி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து என்னது? திருமணத்தினுடைய விடயம். பல இடங்களிலே பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிக்கப்பட்ட விடயங்களிலும் சரி, அல் குர்ஆனிலேயும் தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே இந்த திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி குறிக்காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ், சூரத்துல் நிசாவிலே 3வது வசனத்திலே கூறும்போது, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வசுலாஸ வருபா. இந்த உலகத்திலே நீங்கள் விரும்பிய பிரகாரம் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எப்படி? மஸ்னா, 2 முடித்துக் கொள்ளுங்கள். வசுலாஸ் 3 முடித்துக் கொள்ளுங்கள். வருபா 4 திருமணங்களையும் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, ஃபஇன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே 2 திருமணம் முடிச்சிருக்கலாம், 3 திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம், 4 திருமணங்கள் முடிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண்களுக்கு மத்தியிலே, அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீங்கள் நியாயமாக நடக்க முடியாவிட்டால், ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் நியாயமாக சமமாக நடந்து கொள்வதற்கு பயந்தால், ஃபவாஹிதா, ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்படி? 2 முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 வரை முடிக்கலாம். ஆனால் அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே நாங்கள் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திலே சரி, செலவழிப்பதிலாக இருந்தாலும் சரி, அன்பிலே சரி, பாசத்திலே சரி, அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமமாக நடந்து கொள்ள வேண்டும். சமமாக நடப்பதற்கு நாங்கள் முடியாது என்று நீதம் தவறி விடுவோம் என்று பயந்தால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், திருமணத்தை ஏவுகிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே 32வது வசனத்திலே கூறும்போது, வஅன்கிஹுல் அயாமா மின்கும், பெண்களை வைத்திருக்கக்கூடிய வலி கேள்விப்பட்டிருக்கிறோம். வலி, ஒரு பெண்ணுடைய வலி யாரு? முதல் வலி தகப்பனாக இருப்பான். இது போன்று வலியுடைய பாடங்கள் பெரிய பாடங்களாக இருக்குது. இந்த வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவக்கூடிய விஷயம், ஃபஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திருமணம் முடித்து திருமணத்தில் கணவனை இழந்த விதவை பெண்கள் இருப்பார்கள், அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள், அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். அது மட்டுமல்ல, வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய சாலிஹான நல்ல அடிமைகள். இந்த காலத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து சம்பந்தமாக வந்த இந்த வசனம், உங்களில் இருக்கக்கூடிய நல்ல சாலிஹான அஹ்லாக்குடைய குணநலங்கள், சிறப்பாக குணநலங்களை கொண்டிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வலிமார்களுக்கு கூறி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், இளைஞர்களே, யா மஅஷரஷ் ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு சக்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். திருமணம் முடிப்பதற்கு சக்தின்னா என்னது? என்ன சக்தி? 2 சக்தி இருக்குது. வெரி குட். உடல் சக்தி, பொருளாதார சக்தி. இந்த 2 சக்திகளும் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ, திருமணத்தை ஏதோ ஒரு விஷயமாக இஸ்லாமுடைய மார்க்கம் விட்டு போகல, ஏதோ நினைச்சா முடிச்சுக்கிறங்க, நினைக்காட்டி விட்டுருங்கன்னு சொல்லல. யாருக்கெல்லாம் இந்த 2 சக்திகள், தனக்கு கீழால் வரக்கூடிய மனைவியை கண்காணிப்பதற்குரிய பொருளாதார பலமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம், இந்த 2ம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள்
திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு வமல்லம் யஸ்ததி' ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், யாருக்கெல்லாம் இந்த இரண்டு சக்திகளும் இல்லையோ, யாருக்கெல்லாம் திருமணம் முடிப்பதற்குரிய பொருளாதார பலமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம் கிடையாதோ, அவர்களுக்கெல்லாம் நோன்பு கடமை. அவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, அந்த நோன்பு இருக்கிறது அல்லவா, ஃபஇன்னஹு லஹு விஜா, அந்த நோன்பு அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது, அவர்களுக்கு பாவச்செயல்களை விட்டு பாவச்செயல்கள் பக்கம் நெருங்குவதில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஆக திருமணம் என்பது பொதுவாக சுன்னத்தாக்கப்பட்ட, ஆகுமாக்கப்பட்ட, ஹலாலாக்கப்பட்ட, அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய பணித்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முதலாவது விடயம். சகோதரர்களே, திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய இந்த ஹுதுபாவிலே குறிப்பாக கூறப்பட்ட பேசப்பட்ட விடயம், திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் தானே, தகப்பனாக இருக்கலாம், யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு உரித்தாளியாக, பெண்ணினுடைய பாதுகாவலர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய விடயம் முக்கியமாக பேசப்பட்டது. ஒரு பெண்ணை ஒரு சிறந்த ஆணுக்கு, அதாவது யாரெல்லாம் பெண்ணை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை, பெண்களை திருமணத்தை அவர்களுடைய பெண்களுக்கு ஏற்ற சிறந்த பொருத்தமான கணவன்மாரோடு, மணமகன்களோடு இணைத்து விட வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறப்பட்டது. ஆருதுல் பனாத், அதாவது குறிப்பாக திருமணத்தினுடைய விடயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சம்பந்தமாக, ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதற்கான காரணத்தை சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது 4 விடயங்களை சொன்னாங்க. துன்கஹுல் மர்அ லிஅர்பா, ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். முதலாவது விஷயம் என்னது? வலிமாலிஹா, அவளுடைய பொருளாதாரம், பணத்திற்காக வேண்டி அவள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அதே போல வலி ஹசபிஹா, அவளுடைய அந்தஸ்து, அவளுடைய அந்தஸ்திற்காக வேண்டி முடித்து கொடுக்கப்படுகிறாள். அதே போல வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்று கூறிவிட்டு ஃபத்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக், என்ன சொல்றாங்க? மார்க்கமுள்ள பெண்ணை நீ கொண்டு முற்படுத்திக் கொள்வாயாக. மார்க்கமுள்ள பெண்ணை இந்த 4 விடயங்களுக்கும் முடிக்கலாம். ஒரு மனிதன், ஒரு ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் ஒரு பெண்ணை இந்த 4 விஷயத்துக்கு எதுக்கு வேணாலும் முடிக்கலாம். கூடாது, கிடையாது, ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை சல்லிக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டித்தான் முடிக்கிறான்டா, தடை செய்யப்பட்ட விடயம் கிடையாது, முடிக்கலாம். அவளுடைய அந்தஸ்துக்காக வேண்டித்தான் முடிக்கிறான் என்றால் முடிக்கலாம். அவளுடைய அழகுக்காகத்தான் முடிக்கிறான் என்றால் முடித்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் மார்க்கத்தை முற்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து நாம் பெண்களை மட்டுமல்ல ஆண்களையும் கூட நாங்கள் செஞ்சு கொள்ளலாம், கணித்து கொள்ளலாம். ஒரு ஆணும் கூட பல காரணங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படலாம். அவனுடைய மார்க்கம், அவனுடைய குணம், சிறந்த குணங்கள் அந்த விடயத்திலே முற்படுத்தப்பட வேண்டும். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதானால் பல காரணங்களுக்காக முடித்து கொடுக்கலாம். ஆனால் அவனுடைய மார்க்கமும் அவனுடைய அந்த அஹ்லாக், நற்குணங்களும் திருமணம் முடித்து கொடுப்பதிலே முற்படுத்த வேண்டிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த ஹுத்பாவிலே கூறப்பட்ட முக்கிய விடயங்களிலே ஒன்று. அன்பிற்கினியவர்களே, பெண்களை பெற்றவர்கள் சிறந்த கணவன்மார், சிறந்த மணமகன்கள் வரும்போது அந்த பெண்ணை வெளிப்படுத்த வேண்டும். திருமணம் முடித்து கொடுப்பதற்குரிய விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக பல எடுத்துக்காட்டுகள் குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களுக்கு பின்னால் வந்த குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்களுடைய வாழ்க்கையிலும் சரி பல எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயமாக இமாம் அவர்கள் கூறிய விடயம்தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். தெரியுமா? குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம்டா யாருடைய சம்பவம்? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் அப்படியே நீண்ட சம்பவம் வருது.
ஃபிரௌனுக்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க, ஃபிரௌனுக்கிட்ட வந்து போகிறாங்க, அவனோட மாளிகையிலேயே பிறந்ததிலிருந்து வளர்ந்து வராங்க. அதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஒரு கொலையை செஞ்சிடுறாங்க. அந்த கொலைக்கு பயந்து ஃபிரௌனிடமிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதற்காக எதை நோக்கி வர்றாங்க, மதியன் என்ற பிரதேசத்தை நோக்கி வருகிறார்கள். அந்த மதியனுக்குள்ளே நுழையும் போது ஒரு சனநெரிசலான ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். கேள்விப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம், குர்ஆனினுடைய சம்பவங்கள். சனநெரிசலான ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே தண்ணீர் அள்ளுவதற்காக, தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்காக நிறைய ஆட்கள் வந்து முந்தி அடிச்சுட்டு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஓரமாக 2 பெண்கள் இருக்கிறார்கள். அமைதியாக 2 பெண்கள் அவர்களுடைய வாளிகளை வைத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்கள் இடத்துல போயிட்டு தண்ணி எடுத்து கேட்பாங்க என்ற நோக்கத்தோடு அந்த பெண்கள் இடத்துல போயிட்டு அவர்களுடைய வாளியை எடுத்து தண்ணீர் அள்ளி கொடுக்கிறார்கள். அவருடைய விளைச்சல், அவர்களுடைய அந்த ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறார்கள். அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து விடுகிறார்கள். அந்த 2 பெண்களும் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். தங்களுடைய தகப்பனாரிடம் இந்த விடயத்தை கூறுகிறார்கள். சில ஹதீஸ்களின் பிரகாரம், சில உலமாக்களுடைய கருத்துகளின் பிரகாரம் அந்த மனிதர், அந்த பெண்களுடைய தகப்பனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் உறுதிபூர்வமான எந்த ஒரு தகவலும் கிடையாது. அப்ப அந்த தகப்பனார் இடத்துல போயிட்டு இந்த 2 பெண்களும் என்ன செய்யறாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய வாப்பா சொல்றாரு, அந்த யார் உங்களுக்கு தண்ணீர் அடி தந்தாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த பெண்கள், 2 பெண்கள்ல ஒரு பெண் வந்து என்ன செய்யறா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து, என்னுடைய தந்தை நீங்கள் செய்த இந்த காரியத்திற்கு என்னது கைமாறு செய்வதற்காக உங்களை அழைக்கிறார் என்று கூப்பிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எழுந்து அந்த பெண்ணினுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தகப்பனார் கூறுகிறார், கால இன்னி உரீத், கால இன்னி, ஒரு சூரத்துல் கஸஸிலே அல்லாஹ் தஆலா 27 மற்றும் 28வது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான், கால இன்னி உரீத் அன் உன்கிஹக இஹ்தா இப்னத்தை ஹாத்தைன் அலா அன் தஜுரனி 8 ஹிஜஜ். என்னுடைய இந்த 2 பெண்கள், 2 மகள்மாரிலே ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், ஒரு நிபந்தனைக்கு கீழால். என்ன நிபந்தனை? எனக்கு கீழால் அந்த தகப்பன் சொல்லுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே, இந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்து தருகிறேன். என்ன நிபந்தனை? எனக்கு கீழால் நீங்கள் 8 வருடம் வேலை பார்க்க வேண்டும். எனக்கு கீழால் நீங்கள் 8 வருடங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழால் நீங்கள் விரும்பக்கூடிய இந்த 2 பெண்களிலே ஏதாவது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று கூறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்படுகிறார்கள். ஆக என்ன விளங்குது இதிலிருந்து? ஒரு சிறந்த குணநலமுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அஹ்லாக்கை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அந்த சிறந்த ஒரு பண்பை வெளிக்காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் அதற்கு பின்னாடி அவங்க கிட்ட போயிட்டு, தகப்பன்கிட்ட போயிட்டு இந்த பெண்கள் சொல்றது மூலமாக அந்த தகப்பன் என்ன முடிவெடுக்கிறார், தன்னுடைய பெண்ணுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு கணவன் கிடைத்திருக்கிறான். அஹ்லாக்கோடு கூடிய சிறந்த நற்குணத்தை கொண்ட ஒரு கணவன் கிடைத்திருக்கிறான். ஆக என்னுடைய பெண்களுக்குரிய திருமண பேச்சுவார்த்தையை நான் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த தகப்பனார் கேட்கிறார்கள். இது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நடைபெற்ற சம்பவங்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு கணவனை அவர்கள் கண்டால், நற்குணமுடைய மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கணவனை கண்டால் திருமண பேச்சுவார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை, உதைது உஸ்மான் இப்னு அஃபான் ஃபஅரது அலைஹி ஹஃப்ஸா. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சஹாபி, மிகச்சிறந்த ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மகள்மாரை திருமணம் முடித்த துன்னூரைன், 2 ஒளிகளை கொண்டவர் என்ற பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த சஹாபி, செல்வத்தினுடைய ஒரு சஹாபி, பல தியாகங்களை, பல நன்கொடைகளை செய்த ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, தெரிந்த சஹாபி. இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகள் யாரு, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு கூறுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க,
விஷயத்தை கொஞ்சம் நான் பார்த்துக்கொள்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிற்படுத்துகிறாங்க விஷயத்தை. ஓகே, அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது நபரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோழர். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்றாங்க? அபூபக்கரே, நீங்கள் விரும்பினால் என்னுடைய மகள் ஹப்ஸாவை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று கூறிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், மௌனம் சாதிக்கிறார்கள். இதற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்து கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹும் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இதற்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உமரே, நான் நீங்கள் திருமணம் முடிக்குமாறு கூறிய சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருந்தது உங்களுக்கு ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தியதா என்று கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? ஆமாம், வெளிப்படையை பேசிடுவாங்க, ஆமாம் உண்மையிலே சங்கடத்தை ஏற்படுத்திச்சுன்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உங்களுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்ததை என் காதால் கேட்டேன். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பாமல் அமைதியாக இருந்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை உங்களுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் முடித்திருக்காவிட்டால் நான் முடித்திருப்பேன் என்று கூறுகிறார்கள். ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு சிறந்த கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நாடுகிறார்கள். மிகச்சிறந்த சஹாபாக்கள் 2 பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரிடத்திலும் அஹ்லாகோடு சிறந்த நற்குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த 2 சஹாபாக்களிடத்திலும் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு பணிக்கிறார்கள். திருமண பேச்சுவார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துகிறார்கள். ஆக ஒரு பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய வலிமார்கள் யாரெல்லாம் பெண்ணை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பெண்ணை கொண்டு திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆண்மகனை கண்டால் திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு பணிப்பதற்கு அவர்களுடைய அந்த திருமண பேச்சுவார்த்தையை வெளிப்படுத்துவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை, அவர்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் மறைமுகமாக, ஹல் லக ஃபீ ஃபதாத் உஸவ்விஜுகஹா, இப்னு மஸ்ஊதே, உம்மிடத்திலே யாராவது பெண்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களை கொண்டு உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று கேட்கிறார்கள். மறைமுக நோக்கத்தோடு கேட்கிறார்கள். என்னட்ட மகள் இருக்கிறாள், அந்த மகளை கொண்டு நான் திருமணம் முடிச்சு தரவான்னு கேட்கிற நோக்கத்தோடு, யாராவது ஒரு பெண்ணை நீ விரும்புகிறாயா, யாராவது பெண்கள் இருக்கிறார்களா, அவர்களை கொண்டு நான் மனம் முடித்து தரவா உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இருக்கல, திருமணத்தை கொண்டு திருமணம் முடிக்க வேண்டிய விருப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கல்ல. என்ன சொல்றாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு இப்பொழுது திருமணம் முடிப்பதற்குரிய யோசனை இல்லை என்பதை கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, தாபிஈன்களுடைய வரலாற்று சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய மதீனா நகரிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்த ஒரு மனிதர் தான் சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆலிம், மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மதீனா நகரிலே பிறந்து வளர்ந்தவர். அவர் சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு. அந்த பெண் பிள்ளையை மனம் முடித்து கொடுப்பதற்கு நாடுகிறார்கள். அந்த பெண் பிள்ளை மிகவும் சிறந்த அறிவாளி, தந்தையுடைய அறிவை அப்படியே வாரிசாக பெற்றுக்கொண்ட ஒரு பெண் பிள்ளை, மிகவும் அழகான ஒரு பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளையினுடைய அதபை கண்டும் அஹ்லாக்குகளை கண்டும் அறிவை கண்டும் அவளுடைய சில விடயங்களை கண்டும் பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். அந்த காலத்திலே மிகப்பெரிய அரசராக இருந்தவர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுடைய மகன் வலீதுக்கு இந்த சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிடறாங்க? சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுத்து விடுகிறார்கள். அதன் பின்னால் அவர்களுடைய பாடத்திற்கு சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பாட விளக்கங்களுக்கு வரக்கூடிய ஒரு மனிதர்,
ஒரு மாணவன் இப்னு உபை அல் வதா எனப்படக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதர் நீண்ட நாட்களாக சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பாடத்திற்கு வரல. நீண்ட நாட்கள் கழித்து வருகிறார். வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், நீண்ட நாட்களாக உன்னை காணவில்லை, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மனிதர் கூறுகிறார், என்னுடைய மனைவி மரணித்து விட்டார்கள், என்னுடைய மனைவி மரணித்து விட்டார்கள், அந்த விடயத்திலே நான் என்ன பிஸியாக இருந்தேன், வேலையுடையவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீ புதிய ஒரு திருமணத்தை முடித்து கொள்ளவில்லையா? மனைவி மௌத்தாயிட்டாங்க, இன்னொரு திருமணத்தை நீ முடித்து கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவர் சொல்றார், என்னது, எனக்கிட்ட காசு கிடையாது, 2-3 திர்ஹம் தான் என்கிட்ட இருக்குது, யாரு தானே எனக்கு திருமணம் முடிச்சு தரப்போறா? உண்மை தானே, யார் சல்லி இல்லாதவங்களுக்கு யார் பிடிச்சி கொடுக்க போறா? சொத்து செல்வம் உடையவங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம், 2 இல்லை 3 இல்லை எத்தனை வேணாலும் முடிச்சு கொடுத்துருவாங்க. சொத்து செல்வம் குறைவாக இருக்கின்றா அவங்களுக்கு யாருமே முடிச்சு கொள்ள மாட்டாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாணவர் சொல்கிறார், என்னது, என்னிடத்தில் 2 அல்லது 3 திர்ஹம்கள் தான் இருக்கிறது, என்னை யார் தான் மனம் முடிப்பார்கள், யார் எனக்கு மனம் முடித்து தருவார்கள் என்று கேட்கும் போது சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்க, என்னுடைய மகளை கொண்டு நான் உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று கூறுகிறார்கள். இந்த மாணவர் கூறுகிறார், 2 அல்லது 3 திர்ஹம்களை கொண்டு நான் சயீத் இப்னு முஸையிப் என்ற பெரிய ஒரு அறிஞருடைய மகளை நான் மனம் முடித்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்த ஒரே விடயம் என்னது? அஹ்லாக் இருக்குதா, நல்ல குணம் இருக்குதா, மார்க்கம் இருக்குதா, இந்த ஒரே ஒரு விடயத்தை தான் பார்த்தாங்க. சொத்தையோ செல்வத்தையோ பார்க்கல. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைத்திருந்தால் அந்த நாட்டினுடைய மன்னனுடைய மகன் இளவரசன் யார், வலீதையே மனம் முடித்து கொடுத்திருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா ஒரு சொத்தோ செல்வத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா மனம் முடித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் பணத்தையோ சொத்தையோ செல்வத்தையோ அதிகாரத்தையோ ஆட்சியோ விட மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னது? குணநலமும் மார்க்கமும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய மாணவன் சொத்தோ செல்வமோ அல்லாத ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத ஒரு மாணவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆக யாரிடத்திலெல்லாம் அஹ்லாக் இருக்கிறதோ, நற்குணங்கள் இருக்கின்றனவோ, யாரிடத்திலெல்லாம் மார்க்க மேலோங்கி இருக்கின்றனவோ, யாரிடத்திலெல்லாம் சிறந்த குணங்கள் அதிகரித்திருக்கின்றனவோ அவர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் கொடுத்து முடிப்பதிலே வலிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? முன்னாக வேண்டும். இதைத்தான் இந்த ஹுத்துபாவினுடைய முதல் உரையிலே இமாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஹுத்துபாவினுடைய 2வது பகுதியிலே இமாம் அவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வலிமார்களாக இருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு மகள்களுக்கு மார்க்கமில்லாத, சொத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு மார்க்கமில்லாத ஒரு மனிதருக்கு, குணநலங்கள் இல்லாத ஒரு மணமகனுக்கு யாரெல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ அதெல்லாம் என்னது? மிகப்பெரிய ஒரு அநியாயம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். சொத்து செல்வம் நிரந்தரம் இல்லை. எத்தனையோ முறை நாங்கள் இது சம்பந்தமான உரைகளை கேட்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்னது? ஒரு இறை விசுவாசிக்கு சிறைச்சாலை போன்றது, இறை நிராகரிப்பாளருக்கு சுவனத்தை போன்றது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்தோ செல்வமோ ஆட்சியோ அதிகாரமோ எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது. எங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய மர்மையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், பர்சகுடைய மன்னரையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த வாழ்க்கைகளுக்கு எங்களுக்கு இந்த சொத்தோ செல்வமோ எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது என்று நாங்கள் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், உரைகள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை சொத்துக்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டு விட்டு விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதை முதல் விடயமாக இந்த ஹுத்துபாவிலே நினைவுபடுத்தப்பட்டது, இமாம் அவர்களால் நினைவுபடுத்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் முதல் ஹுத்துபாவிலே நாங்கள் பார்த்த விஷயம் என்னது?
ஒரு வழி தங்களுடைய பிள்ளைகளை நற்குணமுடைய மார்க்கமுள்ள ஒரு மணமகனுக்கு திருமண பேச்சுவார்த்தையை கொண்டு வெளிப்படுத்தணும். இரண்டாவது ஹுத்துபாவில கூறப்பட்ட விடயம், யாரெல்லாம் இப்படியான அநியாயத்துக்கு மத்தியில மாட்டிட்டு இருக்கிறாங்களோ, சொத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு திருமணத்தை தங்களுடைய வழிமார்கள் திருமணம் முடித்து பொருத்தமில்லாத கணவன்மார்களிடத்திலே திருமணம் முடித்து கொடுப்பதற்காக இருக்கிறார்களோ, அவர்களுடைய விடயத்திலே இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த பெண் பிள்ளைகள் யாரெல்லாம் அவர்களுக்கு மார்க்கத்தை உடையவர்கள், அஹ்லாக்கை உடையவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் என்ன செய்யலாம், தன்னுடைய திருமணத்தை கொண்டு வெளிப்படுத்தலாம், தன்னை திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு வெளிப்படுத்தலாம். இது ஹலாலாக்கப்பட்ட ஆகுமான ஒரு விடயம். நாங்கள் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவம் என்னது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். சம்பவம் தெரியுமா எல்லாத்துக்கும்? எப்படி முடிக்கிறாங்க, எப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தை பார்த்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஷாமுடைய தேசத்திற்கு போய் வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே பிறப்பிலிருந்து அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையுடையவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கையிலே ஒருபோதும் பொய் பேசாத ஒரு மனிதர். அல் அமீன், நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் அது முஹம்மத் என்று கூறும் அளவுக்கு குறைஷலுக்கு மத்தியிலே நம்பிக்கைக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு மனிதர். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள். நம்பிக்கையின் மூலமாகவும் அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மையின் மூலமாகவும் சொத்துக்களை பல்லாயிரக்கணக்காக பெருக்கிறார்கள், பல லாபங்களை ஈட்டி கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நற்குணத்தை பார்த்துவிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வேலை மனிதர் யாரு? மைசரா. இந்த மைசராவிடத்திலே கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்ற விருப்பத்தை கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய திருமண பேச்சுவார்த்தைக்கான அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஒரு பெண் யாரெல்லாம் தனக்கு பொருத்தமான ஒரு கணவர், அஹ்லாக்கை கொண்ட ஒரு மனிதர், மார்க்கத்தை உடைய ஒரு மனிதர் என்றெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த பெண்கள் திருமண விருப்பத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் யாரெல்லாம் வழிகளை கொண்டு, தன்னுடைய வழியை கொண்டு யாரெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்களோ அதுதான் மிகவும் சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது என்று இமாம் அவர்கள் கூறிக்காட்டிய ஒரு விடயங்களிலே அமைந்திருக்கிறது. இறுதியாக இமாம் அவர்கள் இந்த காலத்திலே நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு ஃபித்னா என்று கூறலாம், ஒரு முசீபா என்றும் கூறலாம். மிகப்பெரிய அரிதாக சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு பாவச்செயல். திருமண விருப்பத்தை கூறுகிறேன். திருமணம் பார்த்த பெண்ணாக இருக்கலாம், பார்த்து முடிவாகிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். திருமண நோக்கத்திற்காக என்ற பெயரிலே பெண்களோடு சமூக வலைத்தளங்களிலாக இருக்கலாம், பொதுவாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் மூலமாக, குறுஞ்செய்திகள் மூலமாக நாங்கள் என்ன செய்யறது? செக் பண்ணி கொள்வது. இது சர்வசாதாரணமாக எங்களிடத்திலே சாதாரணமாக நாங்கள் பாவம் இல்லை என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் மைண்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தப்பு, மிகப்பெரிய ஒரு பாவம். சுப்ஹானல்லாஹ். இந்த எத்தனையோ முசீபத்துகளை கேள்விப்படுகிறோம், ஃபித்னாக்களை கேள்விப்படுகிறோம். இது மாதிரியான சில இந்த குறுஞ்செய்திகள் அனுப்புறது வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம், தொலைபேசியின் மூலமாக கோல் எடுத்து கதைக்கிறதாக இருக்கலாம், கோல் தேவையில்லை மெசேஜ் மூலமாக இருக்கலாம். இது மாதிரி இந்த மெசேஜ்களின் மூலமாக எத்தனையோ ஃபித்னாக்கள் நிகழ்ந்து விட்டது, கேள்விப்பட்டு இருக்கிறோம், முசீபத்துகள் நடந்து விட்டது. ஆக இது மாதிரியான பாவச் செயல்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்த்துகின்றன. அடுத்தடுத்த கட்டம் என்னது? ஜினாவின் பக்கமாக அழைத்து செல்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறும்போது என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஜினா, ஜினாவை நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். எந்த ஒரு பாவச் செயலையும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? செய்யாதீர்கள் என்று கூறுவான். வட்டி எடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், இப்படி சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. ஆனால் இந்த விபச்சாரத்தினுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவே வேண்டாம். அப்படின்னு என்னது? விபச்சாரத்திற்கு எதெல்லாம் இட்டு செல்கிறதோ, விபச்சாரத்தின் பக்கம் எங்களுக்கு எதெல்லாம் அழைத்து செல்கிறதோ அத்துணை விடயங்களும் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஹராமான விடயங்களாக இருக்கின்றன.
சூரத்து நூரிலே அல்லாஹ் தஆலா சிறந்த விடயங்களை சொல்லிக்கிறான். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின். முஃமின்கான இறை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் செய்ய வேண்டாம், பெண்களோடு பேச வேண்டாம், பெண்கள் கிட்ட போவானாம் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லல. பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று கூறுகிறான். அப்படின்னா என்னது? விபச்சாரத்தின் பக்கம், பாவச் செயல்களின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு தப்பாக இருந்தாலும் அந்த தப்பின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். ஆக இது மாதிரியான நிறைய விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமான ஒரு விடயம் என்று, திருமண பேச்சுவார்த்தையின் பின்னால் தான் நான் பேசுகிறேன், திருமண பேச்சுவார்த்தைக்காகத்தான் நான் பேசுகிறேன் என்றெல்லாம் நோக்கத்தோடு பல மனிதர்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக செட் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது தடுக்கப்பட வேண்டிய, தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்று இமாம் அவர்கள் இந்த உரையின் இறுதியிலே கூறி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆக யாரெல்லாம் நாங்கள் ஒரு சிறந்த மணமகன் என்று நான் நினைக்கிறோமோ, அந்த மணமகன்களுக்கு தங்களுடைய பெண்களை பெற்ற வலிமார்கள், பெண்களை பெற்ற தகப்பனார்கள் அஹ்லாக்கையும் மார்க்கத்தையும் முற்படுத்தி திருமணம் முடித்து கொடுப்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலாவும் கூட குலஃபா உர் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் சரி, எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பிற்கினியவர்களே, திருமணம் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும், திருமண பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்றெல்லாம் பணித்திருக்கிறார்களோ, அந்த வழியின் பிரகாரம் திருமணம் முடித்துக் கொடுப்போம், திருமணம் முடிப்போம் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.